வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ வி ஆர் ஹாப்பி. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ஐபிஎல் ரெஸ்யூம் ஆக போகுது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் சல்யூட் டு இந்தியன் ஆர்மி. உங்களோட ஒரு மேசிவ் ரெஸ்பெக்ட். அவங்க இல்லாம நம்ம இல்லை. ஸோ இத்தனை பேர் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே பார்டர் நின்று நமக்காக ஃபைட் பண்ண, நமக்காக உயிர் தியாகம் செஞ்ச அனைத்து இந்திய ராணுவ வீரர்கள், இந்தியா கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே எங்களோட மேஜர் சல்யூட். அதை சொல்லிட்டு நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஐபிஎல் கோலாகலமா தொடங்குச்சு. ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போய் ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது கரெக்டா போட்டான்டா பிரேக் அப்படிங்கிற மாதிரி பிரேக் ஆகி திரும்ப இப்ப ஐபிஎல் நாளையில இருந்து ரெஸ்யூம் பண்றாங்க. ஸோ அதே ஹீட்டட் மொமெண்ட்ஸ். ஓரளவுக்கு டாப் 4 யாருன்னு மாதிரி கெஸ் பண்ணலாம் இப்போ. பட் ஸ்டில் யாரையுமே நம்ம விட முடியாது. ஏன்னா மொமெண்டம் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க, நிறைய பேர் வெளியே போறாங்க. ஸோ நிறைய நடந்துருச்சு இந்த கொஞ்ச நாள்ல. டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டெர்மினாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஐபிஎல் எந்த ஐபிஎல்லுமே அப்படி பண்ணவே இல்லை. அது எப்படின்னா, இதுல இருந்து இனிமே நீங்க சைன் பண்ண போற பிளேயர்ஸ், ஏன்னா நிறைய பேர் அவங்களோட கண்ட்ரி கிரிக்கெட் போர்டுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க நேஷனல் அசைன்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால அவங்களுக்கு பதிலாக நீங்க டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அவைலபிள் ஆப்ஷன்ல உள்ள பிளேயர்ஸை நீங்க டெம்பரரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்கள நீங்க ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவால் பிரெவிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க இந்த பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ணதுனால தே ஆர் an எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ஆமா ஒரு ரிட்டன்ஷன். ரிட்டன்ஷனுக்கு எலிஜிபிள். அவங்களும் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டா. பட் இப்போ சைன் பண்ண போற பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ஸ்டோ எம்ஏ சைன் பண்ண போறேன்னு எம்ஐ சொல்லியிருக்காங்க. வில் ஜாக்ஸ் பட் ஷோரான்னு தெரியல. மோஸ்டா 95% அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சைன் பண்ண அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரிட்டன்ஷனுக்கு அலௌட் கிடையாது. ஸ்டில் தே ஒன்ஸ் இவங்களோட அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே தே வில் பி கோயிங் பேக் டு த ஆக்ஷன் போல். அண்ட் அடுத்த சீசன் மிட் சீசன் அப்போ ஆக்ஷன் நடக்கும். சாரி, இந்த எண்ட் ஆஃப் தி இயர் ஆக்ஷன் நடக்கும். அப்போ மினி ஆக்ஷன் அதுல போயிட்டு அவங்க வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் அந்த டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு புது ரூல். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டீம்ல யார் யார் அவைலபிலிட்டி, அன்அவைலபிலிட்டி, நியூ இன்க்ளூஷன் யாருங்கிற மாதிரி பேசிடலாம். சிஎஸ்கே. சிஎஸ்கேல பெருசா எதுவும் இல்ல. ரெண்டே ரெண்டு இதுதான், சாம் கரன் அண்ட் நம்ம ஓவர்டன். ஓவர்டன் நேஷனல் அசைன்மெண்ட் போயிட்டாரு. அதனால அது ரெண்டும் தான் அவங்க இல்ல. எனக்கு கேட்டா யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. இருக்கிற பிளேயர்ஸ் 2 மேட்ச் தான் இருக்கு. புது பிளேயர்ஸ்டையும் சொல்லிட்டாங்க. ஆடிட்டு அப்படியே போயிருவாங்க. அதனால ஆர்சிபில உன்னோட அப்டேட் சொல்றா. டக்கு எல்லா டீமும் அப்படியே ஒரு குயிக்கா ஆர்சிபி போயிடலாம். வந்து ஆர்சிபி வந்து நான் சொல்றேன், அப்படியே ஒரு டீமா போயிடலாம். ஆர்சிபி வந்து ஹேசல்வுட் வந்து அவைலபிள். பட் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி இருக்கு. பட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜூன் 5 நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். 5th 9th தெரியல, ம், எக்ஸாக்ட் டேட் தெரியல. ஐ ம், திங்க் ம், 9th நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏசிபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அவர் ஃபிட்டா இருந்து பிளேயர்ஸ் கன்சர்ன்ஸ் தான் விட்டுட்டாங்க. என்ஓசி மே 25 வரைக்கும் கொடுத்துருக்கோம். பிளேயர்ஸ் விஷ் பண்ணா அவங்க போய் ஆடலாம், பியாண்ட் ம். பிளேயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஹேசல்வுட் அவைலபிளா இருப்பாரு. இது வரைக்கும் கேம்ப்ல ஜாயின் பண்ணல. லுங்கி நெகிட் தான் பிளே ஆஃப் வரைக்கும் ஆட போறாரு. தேவைப்பட்டா மேபி குவாலிஃபயர் 2 இன்கேஸ் குவாலிஃபயர் 1 ஃபைனலோ அந்த மாதிரி ஆடுற மாதிரி இருந்தா மட்டும் ஹேசல்வுட் ஆடுவார்னு நினைக்கிறேன். மை கெஸ் ஒன்லி ஃபார் என்ன சொல்றது, ஆடுற மாதிரி. அவங்க டெம்பரரி பிளேஸ்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, பிகாஸ் ஆல் பிளேயர்ஸ் ஆர் அவைலபிள். ஷெப்பர்ட் போக போறது இல்ல. அதுக்கப்புறம் இவரும் சால்ட்டும் போக போறது இல்ல. பெத்தலும் they are இல்ல working on பெத்தல் கிளம்பிட்டார். negotiations. ஓ அப்படியா? இல்ல வந்துட்டாரு பெத்தல் வந்துட்டாரு. பிளே ஆஃப்க்கு அவங்க பிரச்சனை கிடையாது. இல்ல பெத்தலுக்கு பில்சால் தான் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது பெருசா இம்பாக்ட் ஆகாது. பெத்தலும் இதுவானா ஒரு பவுலரோட ரஷிக் தார் சலாம் மாதிரி ஒரு பவுலர் வச்சு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராபப்ளி இந்த டைம்ல அவங்க மாத்த மாட்டாங்க. அவங்க பெத்தல் பில்சால் ரெண்டு பேரும் எப்படி ஃபிட்டிங் பண்ண போறாங்கன்றதா பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் தேர்தல் படிக்க இல்லாத டைம்ல அவங்க ஒரு மயங்க் அகர்வால் மாதிரி ஆடல் போவாங்களா அப்படின்றத நம்ம பேசுவோம். ஸோ அடுத்த அது பேசலாம். நம்ம இப்ப அடுத்தது போயிடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ்ல நான் சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் இல்ல. அதுக்கப்புறம் ஃபேப் டூ பிளஸஸ் இல்ல, அதுவும் சொல்லிட்டாங்க. இல்ல இன்ஜூரினால அவரும் இல்ல. மிச்சல் ஸ்டார்க் இல்ல. மிச்சல் ஸ்டார்க்கு பதிலா முஸ்டாபிசூர் ரஹ்மான டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது ஒரு ஆனா பஞ்சாயத்து போயிட்டு அவருக்குமே இருக்கு. அவருக்குமே 24 வரைக்கும் தான் என்ஓசி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது நேஷனல் அசைன்மெண்ட்ஸ்னால அவங்களுமே கூப்பிட போறாங்க. அதனால அதுவும் என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. துஷ்மந்தா சமீரா வச்சுதான் அவங்க ஆடணும். மேபி நட்டு, முகேஷ் குமார், அப்புறம் மோஹித் சர்மா இவங்களை வச்சே ஒரு கடைசி ஒரு லாஸ்ட் புஷ் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸும் இல்ல. ஸோ டொனவன் ஃபெரேரா தான் வச்சு ஆடணும். ஏன்னா டொனவன் ஃபெரேரா நேஷனல் சைடு செலக்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் ஆடுவார்.
ஸ்டப்ஸ் அதான் ஸ்டில் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. இது எப்படின்னா வந்து ஒரு இல்ல இல்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் இப்போதைக்கு மட்டும் போயிட்டு இருக்கு. கரண்ட் இல்ல இல்ல கரண்ட்ல அவங்க சொல்லிடுறோம். இப்போதைக்கே கரண்டா தான். பட் நம்ம ஷோரா சொல்ல முடியாது. ஏன்னா பிசிசிஐ இஸ் ஒர்க்கிங் வித் த நெகோசியேஷன்ஸ் ஆஃப் எஸ்ஏ டுடே. ஏன்னா எஸ்ஏ வந்து மோஸ்டா இந்தியன் டீம் ஓனர்ஸ் தான் வச்சிருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த இது இருக்கும். ஓகே நீங்க ஃபைனல்ஸ் குவாலிஃபைஸ் வரைக்கும் புஷ் பண்ணுங்க. இப்ப டெல்லி பார்த்தா வேற தி எட்ஜ் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் வருவாங்களா வர ம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மும்பைக்கும் அதே கேஸ் தான், ரிகல்டன் காபின் போஸ்க்கும். ஸோ பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி இஃப் தே விஷ் அவங்க வந்து அந்த 2 மேட்ச் ஆடுறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பிளே ஆஃப் போறதை வச்சு அந்த மாதிரி டிசைட் பண்ண முடியும். எதுவுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. அந்த பிளே ஆஃப் மேட்சஸ் இருக்கும். இப்போதைக்கு இல்ல சொன்ன இல்ல பிளேயர்ஸ் எல்லாமே பிளே ஆஃப் முன்னாடி வரைக்கும் அவைலபிள். இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாமே கன்ஃபார்ம் கிடையாது. 80 to 90% கன்ஃபார்ம்டு. பட் ஏதாவது ஒரு கன்ஃபார்ம். முன்ன பின்ன லாஸ்ட் நெகோசியேஷன் அலோவ் பண்ணலாம், இல்ல பண்ணாமலேயும் இருக்கலாம். எது வேணா நடக்கலாம். ஸோ அந்த சவுத் மாதிரி ஆப்பிரிக்கா தான். பிளேயர்ஸ் வரைக்கும் நெகோசியேஷன்ஸ் இருக்கு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் தேர் நாட் ஷோர். அவன் கண்டிப்பா கூப்பிட்டுருவான். ம் ஆமா. ஓகே. அடுத்த இது பார்த்தோம்னா எல்எஸ்ஜில பெருசா மாற்றங்கள் இல்லை. எய்டன் மார்க்கரம் மட்டும் போறாரு. அதுக்கு பதிலா அதான் அதே டவுட்ஃபுல். மார்க்வுட், சாரி, இவர் இன்னொரு இவர் இருக்காரா? ஐயோ நல்ல பேர்ரா, மேத்யூ பிரெட்ஸ்கி. மேத்யூ பிரெட்ஸ்கி வந்து ஓப்பனிங் இருப்பார் நினைக்கிறேன். அவர் நல்ல பிளேயர். ஆஹ் நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூலே பேசிட்டு இருந்தோம். அதுதான் எஸ்ஏ நினைச்சோம் டி20 பிரெட்ஸ்கி. லீக்ல பயங்கரமா ஆமா பிரெட்ஸ்கி வந்து அவைலபிள் ஃபார் செலக்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஆல்சோ அவங்களும் வந்து எட்ஜ் ஆஃப் த பிளே ஆஃப்ன்றப்போ பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஒரு மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கினாலே தேர் அவுட் ஆஃப் கம்பென்சி. ஸோ அது பெருசா இம்பாக்ட் ஆகாது. நம்ம பிளே ஆஃப் வில்லியம் இருக்க டீம் மட்டும் ரோர்கி. பேசிக்கலாமே. பஞ்சாப் ஓகே. வில்லியம் மோரிக்கை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா மயன் கதவும் உங்களுக்கு இன்ஜூர் ஆயிட்டாங்க, வேற ஆள் இல்ல. ம் சோ அதனால அவங்க வந்து அதனால வில்லியம் மோரிக்கை எடுத்திருக்கான். எடுத்திருக்காங்க டெம்பரரி டிஸ்பிளேஸ்மெண்டா. மயன் கதை வந்து கம்ப்ளீட்லி இன்ஜூர், ரூல்ட் அவுட். சோ அதான் நம்ம பிளே ஆஃப் போற டீம் மட்டும் பேசிக்கலாம். எல்எஸ்சி வந்து ஆல்மோஸ்ட் 90% அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ கேகேஆர் எல்லாம் ஆலர் அவைலபிள். ஸோ அதை பத்தி நம்ம எதுவும் பேசணும். அவங்க வந்து எல்லாமே அவைலபிள். சிஎஸ்கே மாதிரி தான். ஸோ பிரச்சனை கிடையாது. டிசியும் சொல்லிட்டோம், எல்எஸ்சியும் சொல்லிட்டோம். எல்எஸ்சி கிடையாது. எம்ஐ வந்து ரிக்கல்டனும் பார்ஷும் வந்து டவுட்ஃபுல். ஏன்னா 2 பேருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா கான்டெஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்க அதனால தான் தெளிவா பேர்ஸ்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஓகே. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆச்சு. வில் ஜாக்சன் டவுட்ஃபுல். ஸோ இல்ல வில் இல்ல ஜாக்சன் இல்லடா, டவுட்ஃபுல்ன்றப்ப இப்போ அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல வேணும். இவங்க 3 பேருமே வெளியே போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்டா. அதுக்கு பதிலா ஜானி ஆமா. பேர்ஸ்டோ எடுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பவுலர் அதான் உள்ள அஸ்வினி குமார் உள்ள வந்துருவாரு, சாண்ட்னர் உள்ள வந்துருவாரு. அதனால ஒரு மாதிரி காம்பினேஷனும் செட் ஆயிருந்தா நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவங்க காம்பினேஷன் அடி வாங்கும். பட் எட் தேர் ஆல்சோ அண்ட் கண்டென்ஷன் க்ளோஸ் டு பிளே ஆஃப் தான். அவங்களுக்கு வந்து ரெண்டுமே டூ ஆர் டை கேம். ஒரு கேம் வந்து கம்ப்ளீட் டூ ஆர் டை. டிசிஎஸ்எஸ்எம் வந்து பயங்கரமான டூ ஆர் டை. ஸோ அதை வச்சுதான் இப்போதைக்கு இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே பிளே ஆஃப் அவைலபிள். டெக்கல்டன், காபின் போஷ், ம் அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு பேஸ்டோ உள்ள வர மாட்டாரு. பிளே ஆஃப் போனாதான் பேஸ்டோ வருவார். ம் பட் ம் பேஸ்டோ வந்து டீமோட டிராவல் பண்ணிப்பாரு. எம்ஐ தவிர வேற என்ன டீம்? ஜிடி, பட்லர். பட்லர் மட்டும் அவைலபிள் கிடையாது. உங்க ஆளு என்எஸ்சி கொடுத்துறாங்க வெஸ்ட் இண்டீஸ். நம்ம ஆளு ம் அதான் உங்க குதிரை ம் இவரு. ஆமா. சோ அதனால ப்ராபப்ளி அந்த பட்லரோட வேக்யூம் தான் கொஞ்சம் கஷ்டம். குசால் மண்டிஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க. இஸ் அ குட் பேட்டர். பேசிக்கலி நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர். குசால் ம் மெண்டிஸ் ம் மாதிரி ஒரு ஆள் வந்து நமக்கு தெரியும். உனக்கு தெரியுமா ஸ்ரீலங்கா கூட நம்ம மேட்ச் ஆடுறப்ப குசால் மெண்டிஸ் வச்சு செஞ்சோம் எல்லா ஸ்பின்னர்ஸும். ஆமா சோ ஆமா. அதனால குசால் மெண்டிஸ் பட் நாட் எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட், பட் நல்ல கீப்பர் அண்ட் ஹி கேன் ஹேண்டில் தட் சிச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி டீம் செட்டில் ஆவாரு. லைக் டு லைக் இல்லைனாலும் அவங்க வச்சு ஓட்டுற மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க பிளேயர்ஸ் ஆர் ஆல் அவைலபிள். பட்லர் மட்டும் ஒரு பெரிய வேக்கும். மற்றபடி வேற யாரு? ஜிடி சொல்லியாச்சு. பஞ்சாப் கிங்ஸ் சொல்லு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து மார்க்கோ யான்சனுக்கு பதிலா கைல் ஜேமிசன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் டாய்னிஸ் போறாரு. அதுக்கு பதிலா மிட்ச் ஓவன் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. அதை வச்சு கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்திருக்காங்க. பெருசாலாம் இனிமே ஆல்ரெடி தே யாரை ஹேவ் ஆரன் எடுப்பாங்கன்னு தெரியல. ஹியர்பி டூ. ஆமா. ஆடம் அதனால ஹார்டியும் இருக்கான்றப்ப பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. அதனால பெருசா எதுவும் இருக்காது. வேற யாரு? கேகேஆர் அதே தான். அவன ஆர்ஆர்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் போறாரு. அதான் இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் இருக்கிறதுலயே அப்படியே ஆடிவான்னு நினைக்கிறேன். பெருசா லியோ யாரையும் எடுக்க மாட்டாங்க. பிலிப்பின்னு வர ஒருத்தர் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே காரண பிளேயரா அப்படின்னு சொல்ல ஷெரோத்தர்ல ஒரு யாரு? எஸ்ஏ டுவெண்ட்டில இருந்து ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. லியோ பிலிப்பா ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிளேயர். ஐம் நாட் ஷூர் அபவுட் எக்ஸாக்ட் நேம். அவரோட ஒரு எஸ்ஏ டி20 பிளேயர் எடுத்திருக்காங்க. அது சர்ச் பண்ணி பார்த்து நம்ம அப்படியா? வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர் ஓகே. ரிப்ளேஸ்மெண்ட் பட்டா தான் பாட்டம் ஆஃப் த டேபிள் வந்து ஜஸ்ட் லுக்கிங் ஃபார். அவங்களுக்கு டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்ட் தேவையே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் செக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த 3 டீம் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். பெருசா யாரும் கிடையாது. அதிகமா இம்பாக்ட் ஆக போறது வந்து டிசி ஸ்டார்க்கு. நான் அப்படியே அந்த ஆர்டர்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2வது மும்பை. பிகாஸ் ரிக்கல்டன் மாதிரி ஒரு ஆளும், பவுஸ் மாதிரி ஒரு ஆளும், வில்ஜாக்ஸ் மாதிரி ஆளும், அதாவது 3 பிளேயிங் லெவன் இருக்க ஓவர்சீஸ் காம்பினேஷன்ஸே அடி வாங்க போகுது. ஸோ தேல் இம்பாக்ட் மோர். இன்கேஸ் ஹெசல்வுட் ஆடலனா கண்டிப்பா ஆர்சிபி காம்பினேஷன் எஃபெக்ட் ஆகும். பிகாஸ்
ரிசைட் பண்ணி வந்து இம்பாக்ட் பிளேயர் தான் ஆட போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் ஆடுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோர்த் பிளேஸ்ல குஜராத் டைட்டன்ஸ். பிகாஸ் ஒன்லி ஒன் பிளேயர்ன்றதுனால நான் குஜராத் டைட்டன்ஸ் ஃபோர்த்தா ரேட் பண்றேன். மற்றபடி பஞ்சாப் வந்து அவங்களுக்கு பெருசா அந்த ஓவர்சீஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பெருசா கிடையாது. இந்தியனே வந்து செமையா ஆடுறாங்கன்றப்போ பெருசா ஜான்சனோட எஃபெக்ட் வந்து ஒரு 2 மேட்ச் தான் கிடைச்சது. ஸோ தே ஈஸிலி ரீப்ளேஸ் வித் எனி பவுலர் லைக் வில்லோரிக்கு மாதிரி ஒரு சாரி வில்லோரிக்கு இல்ல ஜாமிசன். ஜேமிசன் மாதிரி ஒரு பவுலர் வச்சு தேல் ட்ரை டு ரீப்ளேஸ். ஸோ அந்த இந்தியன் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பஞ்சாப் ஓன் மச் எஃபெக்ட். நம்பர் 1 இவங்க டிசி, நம்பர் 2 ஜிடி. நம்பர் 1 டிசி ஏன் சொல்றேன்னா அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. தி டோன்ட் ஹேவ் எனி ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் பவுலிங். ஸோ ஸ்டார்க்கோட வேக்கிங் வந்து டிசி ரொம்ப கஷ்டம். பவுலிங் டிசி ஸ்ட்ராங்கா இல்ல. அவ்வளவுதான், டிசி அவ்வளவுதான்டா, முடிஞ்சு. டிசி மும்பை மேட்ச்ல தெரிஞ்சிடும். அவங்க தோத்துறாங்கன்னா அதில் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். டிசி அவ்வளவுதான், நான் இப்பயே கஷ்டம், சொல்றேன், டிசி அவ்வளவுதான், உள்ளே வராது. ரொம்ப கஷ்டமா இருக்கடா. பழைய ஆறாவது மாதிரி ஆடுறாங்க. ஆல்ரெடி நல்ல டீமா இருந்தாங்க. இல்லடா, ஆல்ரெடி அவங்க வந்து ரெண்டு மேட்ச் ஜெயிக்க தோத்து வெளியில போக வேண்டியது. இன்னும் அவங்கள மாதிரி மழை லக்ல வந்து வந்து புடிச்சு காப்பாத்துச்சு. வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் ஸ்டார்க் இல்ல, ஃபேஃப் இல்ல, இன்னும் ஓப்பனிங் யாருன்னே ஆட போறான்னே ஒன்றும் தெரியல. இல்ல 11 பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. ஜேக் ஃபேசர் மேக்கருக்கும் கிடையாது. அதனால ரொம்ப மாதிரி ஸ்டப்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர் அவரும் இல்ல. ஸோ அதனால ரொம்ப ஃப்ரஜைல். அது முடிஞ்சது. எனக்கு என்ன ரொம்ப பெரிய மிஸ் யாருக்குன்னா ஜிடிக்கு தான்டா இருக்கிறதுல. என்ன பர்சனல் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிஸ் நான் சொல்ல ஜிடி. மாட்டேன், ஜிடி கிடையாது. ஏன்னா ஜிடி வந்து ஜாஸ் பட்லரோட சர்வீஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான சர்வீஸ். மிடில் ஆர்டர்ல அவர் கொடுக்குற அந்த ஒரு காம்போசிஷன், டீம் ஓவர் 16 500 17 ரன். ஓவர்ஸ்க்கு அது ஒண்ணு. அண்ட் ஜாஸ் பட்லர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஹீஸ் அன் ஆல்ரவுண்ட் ஏஸ் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். அவரால ஓப்பனிங்ல போய் கடாச முடியும். ஒரு மாதிரி ட்ரிக்கி பிச்சர்ஸ்ல ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கேமை கொண்டு போக முடியும். அண்ட் ஆல்சோ கியரை மாத்தி ஏபிடிஎல்எஸ் மாதிரி பிரிக்கவும் முடியும். ஒரு 18 பால் 40 அடிக்க சொன்னா ஜாஸ் பட்லர் அடிப்பாரு. அதே இது 35 பால் 40 அடிக்குன்னா அந்த இதுவும் ஜாஸ் பட்லர் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டியான பிளேயர். அண்ட் இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ், இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல ஜாஸ் பட்லர் என்னைக்குமே அடிப்பாரு. அவரோட சர்வீஸை வந்து ஜிடி கன்ஃபார்மா மிஸ் பண்ணுவாங்க. பட் குஷால் மெண்டஸ் எந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் ஜிடிக்கு வந்து ஹார்ட் லக். பட் ஐ நோ அபவுட் ஜோஸ் பட்லர் வந்து ரீப்ளேஸ்பிள்ஸ். நீ எங்க தேடினாலும் ஜோஸ் பட்லர் மாதிரி ஒரு ஆள் வந்து வேர்ல்ட்லேயே கிடையாது. கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா நான் சொல்றேன். ஸோ அவங்க அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பேச்சர் மாதிரி போகாம ஒரு ரூட்ஸ்ல போயிருக்காங்க. ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயர், அதாவது ஒரு சான்ஸ்க்கு டிசர்வானி ஒரு பிளேயர் சொல்லுவாங்கல்ல குசல் மெண்டிஸ். ஏன்னா குசல் மெண்டிஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து நல்ல டெஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ன்றப்போ ஒரு வெறி இருக்கும், ஒரு ஹங்கர் ஃபார் ரன்ஸ் இருக்கும், ஹங்கர் ஃபார் என்ன சொல்றது, ஒரு அச்சீவ்மெண்ட்காக கண்டிப்பா இருக்கும். டாக்ஸின் சனக்கா அப்படிதான் ஒரு வாட்டி ஆடிட்டு ஐபிஎல் வந்து ஒரு 2-3 கேம் நல்லா ஆடி கொடுத்தாரு. ஸோ ஜாஸ் பட்லர் உனக்கு பிளே ஆஃப் வரைக்கும் அவைலபிளா இருக்கிறதுனால அவங்க அந்த குவாலிஃபயர் 1-2 பிடிச்சிருவாங்க. ஸோ டபுள் ஷாட் ஃபார் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுல தேல் ட்ரை டு ரீப்ளேஸ். அட்லீஸ்ட் அவங்களால அதுதான் பண்ண முடியும்ன்றது ஒரு தாட். பட் எட் ஜாஸ் பட்லர் வில் பி அவைலபிள் ஃபார் பிளே ஆஃப். நெகோசியேஷன்ஸ் வந்து இட்ஸ் அப் டு தெம். ஆனா கண்டிப்பா ஜாஸ் பட்லர் வந்து கம்ப்ளீட்லி தேல் மிஸ். அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப் குவாலிட்டி ஆஃப் ஜாஸ் பட்லர், அதுவும் தேல் மிஸ் டெஃபினெட்லி. இந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிடி வயசா இருந்தாங்கன்னா இப்ப ஆல்ரெடி ஒரு 2-3 மேட்ச், அவங்க 3 மேட்ச் சான்ஸ் இருக்கு. 12 13 14 3 மேட்ச் இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வேணும். ஜாஸ் பட்லரை வந்து செகண்ட்ல போட்டுட்டு நான் வந்து இல்ல ஜாஸ் பட்லரை ஃபர்ஸ்ட் ஆட விட்டுட்டு 2 டவுன் வந்து நான் குஷால் மெண்டஸ் இறக்கிடுவேன். இறக்கி வாட் ஹீ கேன் கான்ட்ரிபியூட் டு த பேட். ஏன்னா அவர் தான் ஆட போறாரு, ஆட வைக்க போறோம் அப்படின்னா டெஃபினட்டா நான் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடியே அவரை வந்து இது கொடுத்து டீம்ல ஒரு மாதிரி செட் பண்ணி ஜெல்லாக வச்சு கொஞ்சம் அவர் ஆட விட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்லாட் இருக்கு, ஃபாரின் ஆனா ஸ்லாட் நிறைய டெம்பரரி இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் தானே. பட் அவர் இருக்கும் போதே உன்னால ஆட முடியாது, அவர் போயிட்டா தான் உன்னால ஆட முடியும், அதுதான் ஓ, ரூல்ஸ். அது வேற இருக்கா, அடப்பாய். அப்ப அவர் மேபி. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட் போனதுக்கு அப்புறமா தான் ஆட முடியும். ஸோ சைன் பண்றது தான் அவங்க வந்து த அர்ஜ் ஆஃப் சைனிங், அதாவது வேற யாராவது எதுவும் சைன் பண்ணிட கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஓகே விக்கெட் ஓகே. கீப்பர் கம் பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லி தான் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆ பேட்ஸோ இப்போ இல்லைன்னா வந்து குசல் மெண்டிஸ் வந்து மும்பை சைன் பண்ண சான்சஸ் இருக்குல்ல. ஸோ ஹேடா சைன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி சைன் பண்ணிட்டு பட்லர் அவைலபிள் இல்ல, கம்ப்ளீட்லி மூவ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களால குசல் மெண்டிஸ் ஆட முடியும். ஸோ அதுதான் பிரச்சனை. தட். அதனால அதுல மாட்டிப்பாங்க. நீ சொல்ற ஐடியா கரெக்ட் தான், பட் அவங்களால அது பண்ண முடியாது. அப்புறம் எல்லா டீமும் வந்து மிஸ்டே ஒர்க் பண்றாங்கல்ல. நிறைய பேசிட்டோம், ஸோ நம்ம ப்ரிவியூ ஆரம்பிச்சிடலாமா? சரி ஓகே. ஆமா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். சரி ஓகே. நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொன்னேன்டா. என் ராஜஸ்தான்ல வந்து சந்தீப் சர்மாக்கு போல நாண்ட்ரே பர்கர் எடுத்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ் கமோடிட்டி தான். அண்ட் ஆல்சோ நீ சொன்ன பிரிட்டோரியஸ், லுவான் ட்ரீ பிரிட்டோரியஸ் எடுத்திருக்காரு. அவர் யாருன்னா SA-20ல பேர்ல் ராயல்ஸ், ராஜஸ்தான் பேர்ல் ராயலோட ராஜ் அதான் அவங்க கம்பெனி தான் ஆள் ஆதிகாரி. எடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பிளேயர் எடுத்திருக்காங்க. அதான் நீங்க சொல்லணும்னு வச்சேன். சரி ஓகே, நாளைக்கு சஞ்சு நம்ம சாம்சன் ஆல்சோ ஃபிட் அண்ட் அவைலபிள்.
ஸோ ஒரிஜினல் கேப்டன் வந்துவார்னு நினைக்கிறேன். யாரு கண்டா அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம எதுவும் சொல்ல முடியாதா, அப்புறம் நம்ம தலைவர் எடுக்கிற டிசிஷன் தான். இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரலாம் நான் அந்த மாதிரிதான். சரி, ஓகே, நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாம். ஐபிஎல் எங்க தொடங்குச்சோ திரும்பவும் அதே மாதிரி அங்கேயே தொடங்குது. ஆனா எங்க தொடங்குச்சுன்னா கேகேஆர் vs ஆர்சிபி கொல்கத்தால தொடங்குச்சு. இப்ப திரும்ப ரெசியூம் ஆகுது, அடுத்த பாகம் 2 அப்படிங்கிற மாதிரி. அடுத்த அத்தியாயமும் ஆர்சிபி vs கேகேஆர், ஆனா இந்த தடவை பெங்களூர்ல நடக்க போகுது. ஸோ உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது விஷயமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2021 நடந்தது, பட் அது லாங் பிரேக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் பிரேக்ன்றதுனால டீம் மறுபடியும் ஒரு மாதிரி செட்டில் ஆகி அகைன் அந்த மொமெண்டம் கிடைக்கிறது வந்து எந்த டீமா இருந்தாலும் கஷ்டம். நீ வின்னிங் டீமா இருந்தாலும் கஷ்டம், தோக்குற டீமா இருந்தாலும் கஷ்டம். பட் இதுல என்ன பியூட்டினா, ஆர்சிபி வந்து பயங்கரமா மொமெண்டம்ல வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த இந்த பிரேக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த பிரேக்னால ஒரு அட்வான்டேஜ் வந்து பட்டிதர் ஹாஸ் ஹீல் சம் இன்ஜுரி, அது மட்டும் தான் நான் கேள்விப்படுறேன். அண்ட் ஹேசல்வுட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் ஃபார் பிளேயிங் 11 அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா அவங்க இகிடி வச்சு தான் மூவ் பண்ண போறாங்க டில் பிளே ஆஃப். லக்கிலி அவங்களுக்கு வந்து இப்போ வரப்போற டீம் எல்லாம் வந்து கொஞ்சம் காம்படிஷன் இல்லாத டீம். இப்ப கேகேஆர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு காம்படிஷன். இந்த கேம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா they walk through playoffs like என்ன சொல்றது லைன் மாதிரி. அண்ட் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. they are going to tribute to கோலி. if it happens I'll be very happy because அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்க்கு வந்து ஒரு ஃபேர்வெல் தான் நடக்கல. அட்லீஸ்ட் இந்த விஷயம் நடக்கிற முதல் மேட்ச்க்கு வந்து என்டையர் ஆர்சிபி ஸ்டேடியமும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டாண்டிங் ஆஃப் அவேஷன் மாதிரி கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய பேனர் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஜெர்சி போட்டு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தா லைக் என்ன சொல்றது வி நோ ஆர்சிபி ஃபேன்ஸ், பெங்களூர் ஃபேன்ஸ்லாம் தே ஆர் வெரி ஹங்கர் ஃபார் கிரிக்கெட்ஸ். வி நோ நிறைய அந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தாலுமே இந்த மாதிரி கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்க இது பண்ணது கிடையாது. ப்ராபப்ளி அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் வந்து அந்த லெஜெண்ட்க்கு கொடுத்தா ஹில் பி வெரி ஹாப்பி. ஹில் நாட் எக்ஸ்பெக்ட் பட் ஒரு இந்தியன் ஃபேனா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நமக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஹி லவ்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அட்லீஸ்ட் அவர் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாவது வில் பி வெரி ஹாப்பி. ஸோ நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு டெஸ்ட் மேட்ச் ஜெர்சி வச்சு எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு செலிப்ரேட் விராட்ன்ற மாதிரி. ஸோ அது நடந்தா நல்லா இருக்கும், அதுதான் ஒரு விஷயம். நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவங்க லெஜெண்டரி பிளேயர் அந்த ஃபார்மெட்ல இருந்து போகும்போது ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்டா நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃபேன் சைட்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மெமரபிள் ஒரு ஈவெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒயிட் ஜெர்சி போட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும் நம்புறேன். லாஸ்ட் டைம் இது பண்ணாத மாதிரி ஒரு டீமை ட்ரால் பண்றோம் அந்த மாதிரிலாம் பண்ணாம ஒரு நல்ல விஷயத்துக்கு இது பண்ணா நல்லது. அண்ட் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பிளேயருக்குமே ஒரு வார்ம் கெஸ்டர் மாதிரி இருக்கும். அவருமே நல்லா ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. ஸோ அது டெஃபினட்டா அது நல்ல இது பண்ண நல்லா இருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹோப். அண்ட் கேகேஆர் சைட் பார்த்தோம்னா அவங்க லாஸ்ட் இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் அவுட். சிஎஸ்கே கூடவே நல்லா ஃபைட் பண்ணாங்க. பட் அவங்களால எண்ட் ஆஃப் த டே லைனை கிராஸ் பண்ண முடியல. அவங்களுமே ஒரு ஆல்மோஸ்ட் அவுட். பட் they need to throw their final stone. கடைசி இது போட்டு பார்ப்போம். அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும்னா நாளைக்கு மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். மிச்சது எல்லாமே அனாலிட்டிக்கல் சைட்ல ஏதாவது அவன் தோத்து இவன் தோத்து அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணா வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்றதுக்காகவாது நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும். ஸோ அப்படி உண்டாதான் அப்படி பண்ணா ஜெயிக்க முடியும். ஆனா என்ன ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் இருக்குது. லாஸ்ட் 5 ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நடந்தது எல்லாமே கேகேஆர் பெங்களூர் தான் ஜெயிச்சிருக்காங்க. So அந்த மாதிரி பட் அதெல்லாமே பெருசா நம்ப தேவையில்ல. பட் யா ஹிஸ்டரி நம்ப வேணாம். பட் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா ஆர்சிபி இந்தியா எல்லா ஹிஸ்டரியும் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து சேப்பாக்ல பிரீச் பண்ணாங்க. அண்ட் தென் அதான் நீ அது பெருசா நம்ப மாட்டேன், அது பண்றது வந்து பெருசா இருந்துச்சு. பட் எட் அவங்க இந்த மாதிரி ஒரு நடக்கிற விஷயம் வந்து பிரேக் ஆகுது இந்த வருஷம். ஸோ ப்ராப்ளி கம்ப்ளீட்லி அது ரிலே ஆன ஆர்சிபி தான் இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் சொல்ல இந்த இந்த பிளே ஆஃப் வரைக்கும் நான் அவங்களுக்கு குட் மொமெண்டம் இருக்கு. ப்ராபபிளி கேகேஆர் கம்பேரிட்டிவ்லி வீக்கர் சைட். என்னன்னா மறுபடியும் சொல்றதுதான் பழைய வீடியோல கேகேஆருக்கு எப்போ ஒரு ஓவர்சீஸ் காம்பினேஷன் பவுலர்ஸ் வந்து லீட் பண்றாங்களோ அப்பதான் தே வில் பி வின்னிங். ஏன்னா அவங்களுக்கு ஓவர்சீஸ் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. வைபவரை வச்சுதான் போட்டுட்டு இருக்காங்க. வைபவருக்கு மொதல் பால் ஸ்பிங்கை கட் பண்றதுக்கு எவ்ரி ஒன் என்ன சொல்றது முன்னாடி வந்து ஆடிட்டு இருக்காங்கன்றப்போ ஹர்ஷித் ராணாவே கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ண முடியல. அந்த 4 ஓவர் மட்டும்தான். அண்ட் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் மிடில் ஓவர்ஸ்ல அவங்க ஈஸியா வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு ஒருத்தரை நெகோசியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 5th பவுலர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ இதுதான் அவங்களுக்கு அந்த இது மாதிரி போயிட்டு இருக்கு. பேட்டிங்லயும் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன்
அஜின்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ண முடியும், கொடுத்து 27 கோடிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்னா இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணி ஆடி கம்பேக் கொடுத்து டீம் இங்க இருந்து கொண்டு போனோம்னா 2021ல மார்கன் கேப்டன்ஸ்ல அவர் அப்படிதான் கொண்டு போய் துபாயில ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ ரிடம்ஷன் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர். ஸோ அது இங்க ஸ்டார்ட் ஆகி ஒரு மேஜிக் நடந்து அதை மாதிரி நடந்து மேல போனா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா கேகேஆர் விபிகான். சரி, ஓகேடா. நீ ரெண்டு பேருமே ஆர்சிபி தான் ஜெயிப்பான், நானும் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். பேஸ்ட் ஆன் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை, இருக்கிற டீமே நல்லா செட் ஆகி இருக்கிறதுனால இது ஆர்சிபி ஜெயிச்சிருவான்னு நம்புறேன். பட் கேகேஆர் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, ஏன்னா லாஸ்ட் இருக்கிற சான்ஸ் ஒரு உயிரை லாஸ்ட் கொடுத்து மேட்ச். விளையாடலாம், பார்க்கலாம் யார் அட்லீஸ்ட் நம்ம ஒரு கன்டென்ஷன்ல இருப்போங்கிற லெவல்லையாவது இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க கேகேஆர் கண்டிப்பா. ஸோ இல்ல அதனால அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இந்த ம், மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்றது, மும்பை 2 மேட்ச் தோத்தாங்கன்னா கேகேஆருக்கு சான்சஸ் இருக்கு. சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். கேகேஆர் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், மும்பை 2 மேட்சும் தோக்கணும். இந்த குரு தோக்கணும் ம், அப்படின்னு அழகிய தமிழ்ல அந்த மாதிரிதான் மும்பை 2 மேட்சும் தோக்கணும், நாங்க எல்லாத்தையும் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி கேகேஆர் பண்ணாங்கன்னா அப்பதான் கேகேஆருக்கு ஒரே சான்ஸ். நடுவில் எல்எஸ்டி எதுவுமே அந்த கொட்டையை குழப்பாம இருந்தா சரி. ஸோ அது மட்டும் தான் அவங்களுக்கு. மற்றபடி அவங்க வின் பண்ண தான் பார்ப்பாங்க டெஃபினட்டா. அவங்களுக்கு வின்னிங் ஹங்கர் கண்டிப்பா இருக்கும். கேகே மாதிரி ஒரு டீமுக்கு ரசல் மாதிரி ஒரு ஆளுங்க, ரசலோட அந்த பிராக்டிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப வெறியா ஆடிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சூப்பர்ரா. சொல்லிட்டு. அண்ட் ஓகே. எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ பெத்தலும் நல்ல ஃபார்ம்ல காமிச்சாரு, ஃபில் சால்ட்டும் அவைலபிள். ஸோ இப்போ 2 பேர்ல நீ வந்து யார் எடுப்ப, இல்ல 2 பேரும் எடுப்பியா? பெத்தல் உனக்கு பெத்தல் ஏதாவது தான். தாட்ஸ் சாரி இருக்கா? சாரி சாரி ஃபில் சால்ட் தான்டா. பெத்தல் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு, பட் ஓகே ஃபில் சால்ட் வில் பி அண்ட் இல்ல வெரி டேஷிங். ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஆல்ரெடி டீம்ல எடுத்தாங்க. எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்லாட் தான், ஸ்லாட்டே இல்லை. எப்படி ஸ்லாட்? இப்போ ஆல்ரெடி ரெண்டு ஃபினிஷர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் ஃபினிஷர்ஸ். உனக்கு ஹேசல்வுட் இல்ல லுங்கி என்பி யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா ஆடியே ஆகணும், அதை நீ விட டெஃபினட்டா. முடியாது. ஃபில் சால்ட் தான் உனக்கு, 2 பேர் வந்தா ஃபில் சால்ட் தான் சான்ஸ். இப்போ ஜிடி மாதிரி உனக்கு ஸ்லாட் இருந்துச்சு, நீ ஸ்லாட் 3 பேரோட ஆடுற அப்படின்னா நீ எடுத்து போடலாம். பட் ஸ்லாட் இல்லாம நீ யார் மேலயுமே கை வைக்க முடியாது. அதனால அண்ட் அவங்க எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். நான் ஒன்னு யோசிச்சேன். நான் ஒன்னு யோசிச்சேன், ஏன்னா இது வந்து லைக் தப் எல்லாருமே அப்படிதான் போவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இன்னும் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஏன்னா ஹேசல்வுட் ஒன்று கிடையாது. ஸோ அவங்க மயங்க் அகர்வால் தேவ்தத் படிக்கலுக்கு ஆப்போசிட்டா எடுத்திருக்காங்க. பட் லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி ஆப்ஷன் ஃபார் த டீம், ஃபார் எனி டீம். பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். நீ மேல ஃபில்சர்ல இருந்து பார்த்தோன்னா உனக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. அவங்க குணால் பாண்டியா மட்டும் தான் வந்து ஆடணும். பட் குணால் பாண்டியா வந்து ஹீ கான் ப்ரொடியூஸ் மச் வித் பேட். எப்பயாவது ஒரு மேட்ச் ஒரு மேஜிக் பண்ண முடியுமே தவிர, பட் கன்சிஸ்டன்டா அவர் பண்ணது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபில் சால்ட் பெத்தல் 2 பேரையும் ஆட வச்சிருவேன். பெத்தல 1 down இறக்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து பவுலிங்க்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன். ப்ராபப்ளி ரசிக் தார்சாலா மாதிரி ஒரு ஆளை கொண்டு வருவேன், இல்லைன்னா வேற யாராவது ஒரு பவுலர்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்பேன். ஏன்னா உனக்கு வந்து லுங்கி நெகடியோட அவைலபிலிட்டியும் உனக்கு டவுட்ஃபுல்ன்றதுனால, இன்னும் என்எஸ் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்றதுனால நீ வந்து லுங்கி நெகடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆட வச்சுட்டு திருப்பி நடுவில் உனக்கு பவுலிங் காம்பினேஷன் அடிவானா என்ன பண்ணுவேன்? ஏன்னா உனக்கு இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா தே ஹாவ் 3 மேட்சஸ். 3 மேட்சஸ் 2 மேட்சஸா? 3 மேட்சஸ் எக்ஸாக்ட்லி சொல்ல போனா. ஸோ 3 மேட்சஸ் இருக்கப்போ இந்த 3 மேட்சஸ்ல நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரை அவுட் பண்ணலாம். ஏன்னா 3ல நீங்க 1 வின் பண்ணல உங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குன்றப்போ நீங்க இந்த டைம்ல பெத்தலையும் பெத்தல் ஃபில் சால்ட் 2 பேரும் உங்களுக்கு பேட்டிங் அட்டாக் பயங்கரமாயிடுச்சு. ஸோ பவுலிங் அட்டாக் மட்டும் நான் ஒரு இந்தியன் கண்டிஜன்ஸ் யாராவது வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரசிக் தாஸ் எல்லாம் அவைலபிள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாரும் பேர் சொல்ற மாதிரி பெருசா யாரும் கிடையாது. ஆமா வேற யாரும் இல்ல. மிச்ச ஓவர்சீஸ்ல நுவான் துஷார் தான் இருக்காரு. இந்த டைம்ல நுவான் துஷாரை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஐல் கோ ஃபார் பெத்தல், ஃபில் சால்ட், ரொமரே ஷெப்பர்ட், டிம் டேவிட். 4மே பேட்டிங்கை போட்டு அடிச்சிருவேன். இந்தியன் பவுலிங் அட்டாக்கை ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா லுங்கி நிகிடியை வந்து உன்னால 4 பிளே ஆஃப் வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவரும் வந்து எஸ்ஏ கமிட் பர்சன்ட் போயிட்டாருன்னா உனக்கு அந்த வேக்கையும் அடி வாங்கிடும். நீ பிளே ஆஃப்ல போயிட்டு ரசிக் தாரத்தை எல்லாம் ஆட வைக்கிறதுக்கு இந்த 3 மேட்சஸ் இருக்கு. உனக்கு வந்து காம்படிஷன்ஸும் கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஈஸ்ட்ரூவா வின் பண்ண முடியும்ன்றப்போ நான் இப்படி போறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இவங்க 4 பேருமே உனக்கு அவைலபிள். வெத்தல் போனா கூட உன்னால திருப்பி மைண்ட் கவர் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். பேட்ஸ்மேன் வில் கெட் மொமெண்டம் வென் ஸ்டார்டிங் ஏர்லியர். என்ன சொல்றது, பேட்ஸ்மேனுக்கு வந்து உள்ள வந்தோன்னா ஃபார்ம் கொண்டு முடியும். பட் பவுலர்ஸ்க்கு அப்படி கிடையாது, ரிதம் இருந்தா தான் பவுலிங் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இதை பண்ணுவேன். பட் அவங்க பண்ணா பெட்டரா இருக்கும்னு என்னோட ஃபீலிங். ஓகே, ஆமா, இல்லடா இது ஓகே தான். பட் ஆனா பேட்டிங்ல அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. என்ன கேட்டா அவங்க என்னைக்குமே பேட்டர்ஸ் அவுட் ஃபுல்லா போய் நான் பார்க்கவே இல்லை. எல்லா மேட்ச்லயுமே ஒரு மாதிரி டிம் டேவிடுக்கே பேட்டிங் அதுதான்டா கிடைக்கல, ஷெப்பர்டுக்கே பேட்டிங் கிடைக்கல. இனிமே திரும்ப திரும்ப நம்ம பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றப்பலா பவுலிங் ரொம்ப வீக் ஆயிடும். ஹேசல்வுட்டும் இல்ல, வேற யாரும் கரெக்ட் ஃபாரின் தான். பட் பவுலரும் அவங்களுக்கு இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் இல்ல.
ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஆப்ஷன்ஸ் யாராவது நீ கிடையாதுல்ல. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் போகணும். திரும்ப நீ இருக்கிற இந்த பவுலர் வச்சு தான் ஜெயிக்கவே முடியாது எனக்கு கேட்டா. வேற யாரும் கிடையாது, வேற யாரும் ஏன்னா கிடையாது. டெம்பரரி எல்லாமே ரிப்ளேஸ்மெண்ட்னா உனக்கு வந்து டிஃபென்சிவ் செட் ஆஃப் பவுலர்ஸ்டா. புவியும் பழைய மாதிரிலாம் விக்கெட் எடுக்கிறது இல்ல. யாஸ் தயால் வந்து அடி வாங்கிட்டாருன்னா அவர் அப்படியே வெளியே அப்படியே துண்டா ஒதுக்கிடுவாங்க. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர், அட்டாக்கிங் பவுலர்னா சுயாஷ் சர்மா மட்டும்தான். திருநாள் பாண்டியாவும் உனக்கு வந்து விக்கெட் டேக்கிங்லாம் கிடையாது. அவர் டிஃபென்சிவ் பவுலர். அவர் அடிக்க போய் அந்த ஒரு மாதிரி விக்கெட் தான் உண்டு. இப்படி ஒரு பவுலிங் ஐட்டம் வச்சுட்டு நீ திரும்ப பேட்டிங்லாம் ஸ்ட்ராங் பண்ண வேலைக்கே ஆகாது. இன்னொரு பவுலர் எடுத்தே ஆகணும். அது யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு பவுலராக நீ எடுத்தே ஆகணே தவிர சித்தார் சலாம்லாம் நம்ம எந்த அளவுக்கு பிலீவ் பண்ண முடியுமே தெரியல. அப்படி இல்லைன்னா பாப்போம். ரொமாரோ ஷெப்பர்ட் உட்கார வச்சு பெத்தர் ஆடணும். அதான் ரெண்டு ஃபினிஷர் வேணாம் எனக்கு, ரொமாரோ ஷெப்பர்ட் வேண்டாம். அவங்க ரொமாரோ ரொமாரோ ஷெப்பர்ட் பண்ண ஷெப்பர்ட மேஜிக் ஏன் இது. ஆடுறாங்கன்னா அதான் அவங்க பவுலிங் போடு அவர் பவுலிங் பவுலிங் ஒரு ஆப்ஷன்ஸ். போடுவாருன்னு சொல்லி தான். லிவிங்ஸ்டன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஷெப்பர்டு. ஸோ அதையும் நீ கை வைக்க முடியாது. ஆறாவது பவுலருக்கு அவர் ஓகே, அது கரெக்டா கரெக்ட். இருக்கும். ஆனா நீ கரெக்ட், மூணாவது டெஃபினெட்லி பவுலர் தான். ஒரு பவுலர் போட்டே ஆகணும். இது கஷ்டம் தான். சரி பாப்போம் எப்படி போகுது. ஒரு இந்தியன் பவுலர்ஸ் ஆஹ் இல்ல. உம் இருக்காங்க. பட் ஆனா நடுவில் ட்ரை அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல ட்ரை அவுட் பண்ணா எப்படி போகும்னு தெரியல. லெட் சி. இல்லடா, அவங்க கம்ஃபர்டபுளா போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக் கிடைக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஹேசல்வுட்டோட இன்ஜுரியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்ன் ஆயிருக்கு. ஹேசல்வுட் ரொம்ப பார்த்து தான் ஆடுவார். ஏன்னா அவங்களுக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்கு. என்னதான் ஸ்காட் போலாண்ட் இருந்தாலுமே ஹேசல்வுட் வந்து அவர் ஆடணும் தான் பார்ப்பாரு. பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் த கண்ட்ரி மேன். ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே அப்படிதான், அவங்க கண்ட்ரி தான் பிளேயரா பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்க கண்டிப்பா பிளே ஆஃப் சான்சஸ் வந்தா மட்டும்தான் ஹேசல்வுட் ஆடுவாரு. தட் டூ குவாலிஃபயர் 1 அண்ட் ஃபைனல் ஐ பிலீவ். இது ஷுவரா வரைக்கும் அது. எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் படி, எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் படி நான் படிச்ச வரைக்கும், ஐ மீன் 2 3 ஆனா இடத்துல வர டிஓஐ மாதிரி. இல்லடா, இல்ல வராது, வரமாட்டாங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன்டா. வராது. ஹீஸ் கமிங், அப்படியா? கண்டிப்பா வருவார். வந்து டீமோட இருப்பாரு. லுங்கி நிக்கிட்டு தான் ஆட வைக்க போறாங்க. ஆர்சிபி குவாலிஃபை கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் குவாலிஃபயர் 1 அதான் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல மட்டும் ஆடுற மாதிரி அவங்க ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நாட் ஷோர், மைட் பி. ஆனா ஃபுல் மேட்சஸ் கண்டிப்பா ஆட மாட்டார் இவரு. அது மட்டும் கன்ஃபார்ம். சரி ஓகேண்ணா. ஓகே நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம் இப்போ. ஆர்சிபி டீம் தான் ஜெயிப்பாங்க ப்ராபபிலிட்டி. நம்ம ரெண்டு பேருமே சொல்றேன். ஆமா, அது எப்படின்னு பார்ப்போம். ஆஹ் அப்ப ஐபிஎல் விட்டுட்டு வந்துட்டோம்னா அடுத்து நமக்கு இங்கிலாந்து டூர் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஆஹ் இந்தியா ஏ டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின தாட் சொல்லு. அதுதான் இந்தியா வந்து ஒரு கம்ப்ளீட் டிரான்சிஷன்ல மூவ் ஆக போறாங்க. அதோட இனிஷியல் பாயிண்ட் வந்து இந்த இந்தியா ஏ ஸ்குவாட் மூலியமா தெரிஞ்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. என்னன்னா கௌதம் கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லோக்கல் டோர்னமெண்ட்ல, அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்னா, டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ரஞ்சி டிராஃபி மாதிரி, அப்புறம் துலீப் டிராஃபி அந்த மாதிரி டோர்னமெண்ட்ல ஆடினவங்களுக்கு வந்து சான்சஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த எல்லா பிளேயர்ஸும் வந்து டிசர்விங். இது தனுஷ் கோட்டியன் மாதிரி ஒரு பிளேயர், அதுக்கப்புறம் வந்து ஷாதுல் தாக்கூர் வந்து மும்பைக்கு நிறைய கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருந்து இம்பாக்ட் கொடுத்திருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ். அண்ட் அபிமன்யு சுரனாஸ், அவர் வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ல ஒரு லெஜெண்ட். வாசிம் ஜாஃபர் மாதிரி ஒரு பிளேயர் அவர், அபிமன்யு சுரன். அதுக்கப்புறம் நிறைய பவுலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அன்ஷுல் காம்போஜ் மாதிரி ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வந்து துஷா தேஷ்பாண்டே, அவரும் வந்து பவுலிங்ல பயங்கரமா இம்பாக்ட் கொடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் நிறைய ஆடு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றப்போ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்திரஜித் மாதிரி ஒரு பிளேயரை வந்து தே மிஸ்ட் அவுட். ஏன்னா நல்ல பேட்டிங் கான்டிடேஷன்ஸ் காமிச்சிருக்காரு. அண்ட் ஹிஸ் ஆஃப் ஸ்பின்னர் டூ. அவங்க இஷான் கிஷனா இந்திரஜித்தான் பார்த்திருப்பாங்க. இஷான் கிஷன் ஒரு விக்கெட் கீப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க லெஃப்ட் ஹேண்டர்னால அவரை பிக்கப் பண்ணிருக்காங்க. துருவ் ஜுரல் வந்து வைஸ் கேப்டன் பண்ண போறாரு. அண்ட் ருத்ராஜ் கேக்கடும் இந்த பிளேஸ். ஸோ அப்மன் யூசன் கீழே சுப்மன் கில்லும் செகண்ட் மேட்ச் இருந்து ஆட போறாரு. ருத்ராஜ் கேக்கடும் ஆட போறாரு. அண்ட் இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் ஆல் த பேட்டர்ஸ் டு ஃபில் த லெஜெண்ட் வேக்யூம். அந்த ஒரு 4வது பிளேஸ்ன்றது வந்து ஒரு பெரிய, என்ன சொல்றது, ஒரு அந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடின 4வது பிளேயர்ஸ் எல்லாமே எங்க அப்பா சொல்லியிருக்காரு. குண்டப்பா விஸ்வநாத் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கர் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ விராட் கோலி ஆடினாரு. விராட் கோலிக்கு அப்புறம் அந்த பேட்டன் இப்ப நம்பர் 4க்கு யாருக்கு வரப்போகுது, இந்த மணிரத்னம் படத்துல வர இது மாதிரிதான் செக்கச்சி வந்தவங்கல்ல, யார் ஆட போறான்றது. ஸோ இட்ஸ் வெரி குரூஷியல் பிளேஸ் ஃபார் த டீம். ஸோ அதை கொண்டு போறவங்க மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் லெகசியை கேரி பண்ண போறாங்க. அது யாருன்றத பார்த்தாதான் தெரியும். சரி ஓகேடா. ஆமா, குயிக்கா சம்மரைஸ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்ல செலெக்ஷனா தான் இருக்கு. கிரேட் சான்ஸ் ஃபார் ஆல் தி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ். டு ப்ரூவ் themselves இன் தி வெரி பிகர் ஸ்டேஜ். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் த ஃபேஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் லாங் ரன் கிடைக்கும் டெஃபினட்டா. ஏன்னா இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ல நீ அடிச்சா நீ தாண்டா வீரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட் சி யாரு அந்த டெம்பரமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி சூப்பரா அடுத்த ஃபேஸ்க்கு வந்து ஒரு ரெகுலர் மெம்பர் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் இந்தியன் சைட்ல இருக்க போறாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். நிறைய டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐபிஎல் திருவிழா இனி இதே ஆரம்பமாகிறது 2ஆம் பாகம். ஒரு குயிக் ஃபயர் 2 வாரம் வந்து செம ஜாலியா
ஃபன்னா டெய்லி ரிவ்யூஸ் ப்ரிவ்யூஸ் செம்ம டைட்டா போகும். we are also looking for that. உங்க கமெண்ட்ஸும் சொல்லுங்க. நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க நம்ம சேனல்ல. சோ நீ உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின், ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது, விஜய்க்கும் அதான் சொன்னா. உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நீங்க ஜென்யூன் ஆர்சிபி ஃபேன்ஸ், ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆப்வியஸ்லி நல்ல கிரிக்கெட் ஆனா டெஃபினெட்லி தேல் வின். நீங்க பெத்தல் சால்ட் 2 பேரும் ஆடுவீங்களா, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஆடிட்டு காம்பினேஷன் சொல்லி உங்க பிளேயிங் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய லைக்ஸ் பிளேயிங் வில் ட்ரை டு டிஸ்பிளே இன் ஷார்ட்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம்ல வந்து நாங்க போடுறோம். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் பின் பண்ணி நாங்க போடுறோம். ஸோ அது நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் தெரியும், லைக் நம்மளும் அதே மாதிரி தான் திங்க் பண்றோமா இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் அப்படி திங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க யார் வந்து ஆட வைப்பாங்க, இல்ல 2 பேர் ஆட வைப்பாங்களா, இல்ல 2 பேர் யாராவது ஒருத்தர் ஆட வைப்பாங்களான்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி ப்ளே பண்ணா எந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்தா ஆர்சிபி டீமுக்கு பெட்டரா இருக்குங்க உங்களோட தாட்ஸ்னா அதையும் போடுங்க. ஸோ வி கேன் ஆல்சோ இன்க்ளூடிங் பிளே ஆஃப்ஸ். கெட் கெட் அவேர் அபவுட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு டைட்டான பயங்கர ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரீ கிளைமேக்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஐபிஎல் எப்படி போகுது, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பல ரிமார்க்கபிள் ஹிஸ்டரிலாம் நடந்திருக்கு இந்த ஐபிஎல். ஸோ மறக்க முடியாத ஒரு ஐபிஎல் தான் எல்லாத்துக்குமே. ஸோ லெட் சி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் we are signing off. Viஜய் and Maddie. Thank you and bye.